ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த நியூ ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல். ஸோ இதை பற்றி நிறைய பேர் வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. அண்ட் இது வந்து புது அமெண்ட்மெண்ட் December 15th of 2020 தான் வந்திருக்கு. ஃபுல்லாமே படிச்சிட்டேன், பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ரீகால் பண்ணுறதுக்காக மெட்டீரியலும் வச்சுருக்கேன். அண்ட் அவுட்ரைட் அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு என்னென்ன அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். மேபி இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் த ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரூல் எப்போ வந்தது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் எங்கே இருக்காது. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் 1940 வந்த இதனோட அடுத்த அமெண்ட்மெண்ட் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 2018 இதுக்கு முன்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஸோ உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 2 3 பேஜுக்கு அதுதான் இருக்குது. 4 பேஜ்லேயும் அதுதான் இருக்குது. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம், என்ன எது லேப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாப்டர் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இம்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம ஃபாரின்லேருந்து ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நார்ம்ஸ் வேணும், என்னெல்லாம் இருக்கணும், எது இருந்தால் வந்துட்டு இம்போர்ட் லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய இது என்னென்னா, பர்சனலி ஐ எம் நாட் வெரி ஃபேவரபிள். இம்போர்ட்ஸ்க்கு எனக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. அண்ட் இந்தியாவோட இன்னொரு நல்ல ஃபேக்ட் என்னென்னா, காஸ்மெட்டிக்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இம்போர்ட்ஸோட அதிகம். இம்போர்ட் வந்து இஸ் அபவுட் ஒரு $20 million, எக்ஸ்போர்ட் வந்து $1.3 billion வந்துட்டு இந்தியா மட்டும் பண்ணுறாங்க காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸ்போர்ட். ஸோ இது இம்போர்ட்கான பேப்பர்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிடலாம். அண்ட் சாப்டர் 4 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சாப்டர், மேனுஃபேக்சர் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் ஃபார் சேல் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்துட்டு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் வேணும் நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்ம் COS 6, COS 5, COS 3 இந்த மாதிரி 3 வெவ்வேறு ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அண்ட் டீட்டெயில்ஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் சேஞ்சஸ் இல்லை. முக்கியமாக வந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்சிங் வந்துட்டு இன்டர்மீடியேட்டாக இதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒருத்தரும் ஸ்டேட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் 2 பேரும் வந்து ப்ரெமிசஸ் விசிட் பண்ணி லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது. அது வந்து இப்போ ஸ்டேட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மேஜராக வந்த சேஞ்ச். அண்ட் லைசன்ஸ் தேவையான கண்டிஷன்ஸு, ப்ரிமிசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2-3 ப்ரிமிசஸில் இருந்ததுன்னா எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் டைட்டில்ஸ் மட்டும் வரிசையாக சொல்லிட்டு வரேன். ஸோ ஹோப் யூ கேன் ஃபாலோ திஸ் வீடியோ. நிறையா என்னென்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இருக்குது அண்ட் ரொம்ப படித்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ப்ரெமிசஸில் இருந்ததுன்னா என்ன மாதிரி பண்ணணும், 2 ப்ரெமிசஸ்னால் 2 தனித்தனி லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லோன் லைசன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோன் லைசன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன், பட் என்கிட்ட மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இல்லை. ஆனால் எனக்கு வந்துட்டு என்னோடய ப்ராடக்ட்ஸில் மேனுஃபேக்சர்ட் பைன்னு என் கம்பெனி நேம் தான் வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த லோன் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கிற ஃபேக்ட்ரியோ இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் வச்சுருக்கிற ஃபேக்ட்ரி இந்த லைசன்ஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் தி லோன் லைசன்ஸ். அண்ட் இதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்க இருக்கணும், ஆர் கெமிஸ்ட்ரியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க. ஸோ பிஎஸ்சி ஆர் எம்எஸ்டி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபார்மசி, டிப்ளமோ ஃபார்மசி இது எல்லாமே ஓகே. ஆர் பேச்சுலர்ஸ் இன் காஸ்மெட்டிக் டெக்னாலஜி இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருங்க ஃபுல் டைமாக நம்ம கம்பெனியில் வேலை செய்யணும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கு NABL அப்படிங்கிற லேப்ஸ், ஸோ NABL அக்ரிடேட்டட் லேப்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்கான அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா நேஷ்னல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிப்ரேஷன் லெபார்ட்ரிஸ். ஸோ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கிற லேப்ஸில் மட்டும்தான் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் எடுத்து இந்த லைசன்ஸ்க்கு அனுப்பணும். ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னெல்லாம் பண்ணுனா வந்துட்டு லைசன்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து உள்ளே இருக்கிற நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் எப்போ வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ லைசன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா
வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி, பட் 3 years ஒன்ஸ் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க கம்ப்ளையன்ஸ்க்காக. ஸோ தென் அகெயின் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேபிளிங். ஸோ லேபிளிங் எப்படி பண்ணணும் பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இதில் மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேபிளிங்லாம் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து இட் க்யூர்ஸ் பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து க்யூர் பண்ணாது, மெடிசன்ஸ் தான் வந்து க்யூர் பண்ணும். இது வந்து பிம்பிள்ஸ்க்கு would be beneficial அப்படிங்கிறது வந்து இஸ் அ லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி லேபிள் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் எப்படி போடணும், லோகோ எப்படி போடணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்டு ப்ராடக்ட் வந்து 30 grams சைஸுக்கு கீழே இருந்தது அப்படின்னா ப்ராடக்ட்டில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதே வந்துட்டு 30 grams மேலே சைஸஸில் இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜிங்லேயும் வந்து கரண்ட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, அப்படியே ரெக்கார்ட் பண்ண. ரொம்ப டார்க்காக இருக்கா? கரெக்டாக தானே இருக்குது. ஓகே. ஸோ கரண்ட் போயிடுச்சு. பட் பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 grams சைஸஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் ப்ராடக்ட் மேலே வர இந்த பாக்ஸ் எடு. ஸோ ப்ராடக்ட் மேலே வர லேபிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கணும், ப்ளஸ் பாக்ஸ்லேயும் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் மேலே வர லேபிள், ப்ராடக்ட் லேபிள்னு சொல்கிறது, இதை சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டோன்னா அந்த பாக்ஸ்லேயும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கணும், மேலே வர பாக்ஸ்லேயும் கொடுக்கணும். இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தடுத்த பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் எப்படி எடுக்கணும், சாம்பிள்ஸ் எங்கே கொடுக்கணும், ஸோ டெஸ்ட்டுக்கு சாம்பிள்ஸ் எப்படி அனுப்பணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது லெபார்ட்ரிக்கு. ஸோ வேறு என்ன இருக்குது மெயினாக? ஸோ ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபீஸ், இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸு, விசிட்டிங் ஃபீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்மெட்டிக் இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ்க்கான லிஸ்ட்டு. ஓகே. அண்ட் அடுத்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்கெடியூலில் லேப் டெஸ்ட்டில் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு சோப் மேக்கிங்கில் இருப்பீங்க. அண்ட் சோப் மேக்கிங்க்கு டெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லேதர் டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க, பிஹெச் டெஸ்ட் பண்ணுவாங்க, அண்ட் டோட்டல் வாலடைல் மேட்டர் இல்லை ஓகே. ஸோ ஆசிட் வேல்யூவும் செக் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீ ஆசிட் அண்ட் ஆல்கலை செக் பண்ணுவாங்க. தெர் ஆர் ஃபியூ அதர் இது. ஸோ அது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இந்த இதுக்கான பிடிஎஃப்பையும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாமா? வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அமுச்சு விட்றேன். அண்ட் அடுத்த பேஜஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் வந்துட்டு ஹோல்டப் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் தான். அண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஸோ ஃபேக்ட்ரியோட லொக்கேஷன், சரௌண்டிங்ஸ் ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சானிட்டரி பிளேஸ், ஸோ எதுவும் அழுக்கெல்லாம் ரொம்ப இல்லாத ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸில் இருக்கணும், நல்ல ப்ரெமிசஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இதில் வந்து குடியிருப்பு பகுதியாவோ இல்லை குடியிருப்பு பகுதிக்கு கனெக்ட் ஆகிருக்கிற ஒட்டி இருக்கிற இடமோ வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல காத்தோட்டமாக சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பில்டிங்ஸ். ஸோ பில்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீனிக் கண்டிஷன்ஸில் இருக்கணும், பூச்சிகள்
அப்புறம் வந்து எலி கரப்பாம்பூச்சியெல்லாம் உள்ளே வராத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்டு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வந்து மாசு ஒரு கண்டாமினேஷன். ஸோ கண்டாமினேஷனுக்கு என்ன, அழுக்கோ இல்லை வந்துட்டு அசுத்தமாகிறத வந்து தடுக்கிற மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெபார்ட்ரி, ஏதாவது டெஸ்டிங் லெபார்ட்ரி வச்சுருந்தோம்னா தனியாக ஒரு செவுறு மாதிரி வச்சு பிரித்து காட்டணும். ஸ்டோரேஜ், ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்காகட்டும், ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காகட்டும் போதுமான அளவுக்கு இடம் விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதுமான ஆட்கள் தேவையாக இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு அண்டு இதுக்கு சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற மாதிரி. அண்டு இங்கே கிடைக்கிற தண்ணி வந்துட்டு குடிக்கிற தண்ணியாக இருக்கணும். ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுற வாட்டர் எல்லாமே. ஸோ வேஸ்ட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அறிகுறியின் கீழ் எது ப்ராப்பராக பண்ணணுமோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு ஹெல்த் அண்ட் சானிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஹெட் கியரு, யூனிஃபார்ம்ஸ், க்ளவ்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபஸ்ட் எய்டுக்கு தேவையான அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கணும். எல்லா எக்யூப்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வெயிங் ஸ்கேல்ஸ் எல்லாம் கேலிப்ரேட் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அண்டு உள்ளே வர ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும். அது டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான பேப்பர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கிங் பெஞ்சஸ், ஸோ உட்காந்து பேக் பண்ணுறவங்களுக்கு பெஞ்சு அண்டு இதெல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செவரு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 6 அடி ஹைட்டாவது இருக்கணும். அண்ட் அதை வந்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ளோர்ஸும் வந்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு கண்ணாடி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு தேவையான இதையும் வந்துட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னென்ன கேட்டகரிஸில் வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பவுடர், ஸ்கின் பவுடர் குழந்தைகளுக்கு, க்ரீம்ஸ், லோஷன்ஸ், எமல்ஷன்ஸ் இதெல்லாமே ஒரு இதில் வருது. நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ், டெபிலேட்ரிஸ்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐலாஷஸ், ஐஸ்க்காக ஐப்ரோ, ஐலாஷஸ்ஸு, ஐலைனர்ஸ், காஜல், அப்புறம் வந்துட்டு ஏரோசால்ஸ், டூத் பவுடர், ஃப்ராக்ரன்சஸ், ஹேர் டைஸ், சோப்ஸ், இது எல்லாமே இதுக்கு அடியில் தான் வரும். அண்ட் அதுக்கு அடுத்தது இதுக்கு தேவையான மெஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் அஸ் மோஸ்ட் ப்ராபபிளி வந்துட்டு டாய்லெட் சோப் மேனுஃபேக்சரிங்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள் அதிகம். ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்பானிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தேவையான கெட்டில்ஸ் ஒரு பேன்ஸ் வந்து இருக்கணும். ஹீட்டிங் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா பாய்லர் அல்லது ஹீட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட். மிக்சிங் பண்ணக்கூடிய தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான டேங்க்கு ஒரு ட்ரேஸ் இருக்கணும். சோப் காய வைக்கிறதுக்கு ட்ரையிங் பண்ணுறதுக்கு இருக்கணும். அப்புறம் சோப்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக சிப்பிங் பண்ணுறதுக்கு சிப்பிங் மெஷின், மிக்ஸ் பண்ணுற மிக்சிங் மெஷின், அண்ட் அதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹோமோஜீனியஸ் மிக்சராக பண்ணுறதுக்கு ட்ரிபிள் ரோலிங் மில், கிரானுலேட்டர், ப்ளாடர், கட்டர், ஸ்டாம்பிங் மிஷின். ஸோ சோப்ஸை வந்துட்டு நேம் ஸ்டாம்ப் பண்ணுறதுக்காக ஸ்டாம்பிங் மிஷின், அப்புறம் வேயிங் டிவைசஸ். ஸோ இது எல்லாமே இருக்கணும். ப்ளஸ் ஏரியா வந்து 100 சதுர மீட்டராவது இருக்கணும் ஒரு சின்ன ஸ்கேல் மேனுஃபேக்சரிங்க்கு. அண்டு இது வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். மினிமம் ஏரியா ரெக்குவயர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலேயும் வச்சுருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட பேர், சீரியல் நம்பர், பேட்சோட சைஸு, பேட்ச் நம்பர், என்றைக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மேனுஃபேக்சரிங் என்றைக்கு முடியுது, இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன குவான்டிட்டியில் போட்டிருக்கோம், அந்த பேட்ச் சைஸ்க்கு எவ்வளோ குவான்டிட்டியில் போட்டிருக்கோம், அண்டு ரா மெட்டீரியல்ஸ்க்கு எங்கே வாங்கின ரா மெட்டீரியல்ஸ்க்கு அதுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் நம்பரிங், அப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணி பேக்கேஜ் பண்ணும்போது என்ன பர்டிகுலர்ஸு, என்ன சைஸஸில் பேக்கேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, என்ன டேட்டில் வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம், அண்டு எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் யாராவது இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு தேவையானது, சோப்ஸுக்கு தேவையானது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேப்ஸ் வந்து ப்ராப்பர் லேப் ப்ராக்டிசஸ் எப்படி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதில் ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் டைமும் ரொம்ப எடுத்துகிட்டு போக விரும்பலை, ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி என்ன அப்படிங்கிறது, இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு அப்படியே மெயில் பண்ணி விடுறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே போட்டு விடுறேன், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க, பி வெரி ஹாப்பி டு ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ, ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். பை பை. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னாலும் 8838303139 கம்பெனியோட நம்பருக்கு வாய்ஸ் நோட் பண்ணுங்கள். டைரெக்டாக நான் உங்கள் கேள்விகளுக்கான பதிலை வந்துட்டு வீடியோ மூலயமா கொடுப்பேன். தேங்க்யூ, பை பை.